ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து போடுறேன். கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ரமலான் கிளீனிங் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. கிளீனிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து துணியெல்லாம் அலசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோடது வந்து பார்த்திங்கன்னா புது துணிலாம் வந்து இருந்துச்சு. அதை வந்து கையால் அலசினா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு கம்ஃபர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சதும் சேவல் கூதோ இல்லையோ இந்த பூனை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பால்கனிக்கு வந்து வந்துடும். அதுக்காகவே கொஞ்சமாக ஆசிஃபாவோட பாலை வந்து ஊற்றி கொடுக்குறது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேரத்தில் வந்து இதை செய்யணும் அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனால் அதே மாதிரி வந்து நடக்காது. இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி தான் வந்து நடந்துச்சு. ஆலியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து தூக்க சொல்லிகிட்டே வந்து இருந்தால் கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்க போகும்போது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி ஓகே கொஞ்சம் லேட்டாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவளை தூக்கி வச்சுட்டு வந்து இருந்தேன். அவளுக்கு 9 months வந்து ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்க சொல்லிகிட்டே வந்து இருக்காங்க. அதனால் அவளோடய வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோ நிறைய நாள் வந்து போடாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆலியாவை வந்து கொஞ்சம் நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தான். இனி வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து வீடியோ போட்டுடணும் அப்படின்னு வந்து நினச்சி வச்சுருக்கேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப 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 தேவை. என்னோட பெரிய சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மத்தியான வேலை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா அறுத்தோம் வீட்டில். அதையுமே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இறாலுமே இவங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இறாலையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டு பாக்ஸில் போட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நாட்டுக்கோழிக்கு தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப நாளாக மசாலா அரைச்சி வந்து குழம்பு வைக்கணும்னு ஆசை. அதனால் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கணும் இதுக்கு. இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். ரம்பளையும் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், வத்தல் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையுமே வந்து சேர்க்கணும். ஆனால் ஃபுல்லாக வந்து சேர்க்கக்கூடாது. நான் அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 4 தடவை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கேன். மீதி வந்து எடுத்து வச்சுட்டேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வந்து வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்ல எண்ணெய் பிரியட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துடணும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் போட்ட உடனே வந்து உப்பு சேர்த்துடணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்கிறத வந்து சொல்லலை. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணீர் வந்து சேர்த்துருக்கேன். சிம்மில் வச்சே நல்லா வந்து வேகட்டும். கிச்சனில் நின்று சமைக்கிறேன்னு தான் பேர். ஆனால் என் கண்ணு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரூமில் தான் இருக்கும். அதாவது ஆலியாவை தான் வந்து பார்த்துட்டே வந்து இருப்பேன். சமைச்சிட்டே இருப்பேன், அப்புறம் ஆலியா வந்து பார்ப்பேன், அதுக்கப்புறம் திரும்ப சமைப்பேன். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அழுவுறான்னு அடுப்பை ஆஃப் பண்ணியே போட்டுருவேன். அதுக்கப்புறம் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தால் அதனால் வந்து சமைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சிட்டு வந்து இருந்தேன். பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டே வந்து இருந்துச்சு. இடையில வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ஜூஸ் போட்டு வந்து கேட்டாங்க. சாத்துக்குடி இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஜூஸையும் வந்து போட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்பாஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து எதிர்பார்ப்பான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே வந்து ஜூஸ்னு வந்து கேட்டுகிட்டே வந்து இருப்பான். இப்போ ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் கம்மி பண்ணிட்டேன். நட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்த உடனே ஒரு 4-5 பாதாம் வந்து கொடுத்துருவேன். அவனோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிஃபாவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா வேலை வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். அதாவது நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வச்சு ரசமும் வந்து வச்சு முடிச்சிட்டேன். நாட்டுக்கோழியை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன் இல்லையா, அது சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், கசகசா, முதிரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த விழுதை வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். நாட்டுக்கோழியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய பிள்ளைங்களை பொறுத்தவரை நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதனால் நான் துணி அலச கொஞ்சம் நேரம் வந்து இருந்துச்சு எனக்கு. அந்த குழம்பையும் வச்சு பருப்பு ரசத்தையும் வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன். ஆலியாவை தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து துணியை அலசிட்டு இருந்தேன். கையோட காய போட்டுடலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆலியா வந்து எந்திரிச்சிட்டா. ஸோ அவளையுமே வந்து தூக்கி வாக்கரில் வந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீதி துணியை காய போட்டு வந்து முடிச்சிட்டேன். இதோட ஈவினிங் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்த நாள் மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் நான் வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்பாஸை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நேற்று காலையிலேருந்தே நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு வேலையே சரியாக இருந்துச்சு. கிளினிக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியலை. அதனால் அப்பாஸை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்பாஸுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வந்து அவிச்சிருந்தேன். இதை வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்து நான் வந்து கலந்து விட்டுட்டு அப்பாஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து வச்சு விட்டுட்டேன். அவனுக்கு பட்டர், நெய் இதெல்லாம் போட்டு வந்து வரட்டி கொடுத்தோம் அப்படின்னா சுத்தம் வந்து சாப்பிட மாட்டான். அவனுக்கு இந்த வாடையே வந்து பிடிக்காது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி தான் வந்து பண்ணியிருந்தேன். கிட்ஸை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா வந்து இருக்குல்ல. யாரெல்லாம் நீங்கள் எத்தனை கிட்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம சேனலோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பஸ்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கரில் உள்ள துணியெல்லாம் வந்து நான் வந்து எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கயிறு வந்து கட்டியிருந்தேன் மழை பெய்யும் போது துணி காய போடுறதுக்காக. ஸோ அதையுமே வந்து கலட்டி எடுத்துட்டு பெல்ட்டை மட்டும் பார்த்திங்கன்னா மாடிப்படியில் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒற்றை அடிச்சிட்டோன்னா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கூட்டி விட்டுட்டு கழுவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 ஒவ்வொரு இடமா வந்து க்ளீன் பண்ண வந்து ஆரம்பித்தேன். ஆலியாமாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபார்முலாவும் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி அவங்க வாப்பாக்கிட்ட வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரூம்பை பூட்டிட்டு ஹாலுக்கு வந்துட்டேன். இந்த விலாகில் நீங்கள் ஹாலை மட்டும் க்ளீன் பண்ணுறதை வந்து பார்க்க போகிறீங்க. அடுத்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து நான் வந்து போடுறேன். மாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னு தெரியுமா? தூசி வர்றது தாங்க. அடிக்கடி 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து க்ளீன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூசி வந்து அடைஞ்சிருக்கும். இதே தாங்க வேலை. ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை க்ளீன் பண்ணுற மாதிரியே வந்து இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் வந்து நான் வந்து தூசி நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து யூஸ் பண்ணாமே தாங்க வச்சுருக்கோம். டிவி வந்து யூஸ் பண்ணாமே வீணாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். சும்மா ஷோக்காக வந்து வச்சுருக்கோம். இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நல்லா வந்து தூசி வந்து அடைஞ்சிருச்சு. அதையுமே வந்து லைட்டாக ஈர துணியால் தொடச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். லைட்டாக அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா வைப்ஸை வச்சு கூட நான் வந்து தொடச்சி வந்து எடுத்துருவேன். ஜன்னலில் எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். இப்போ வாசலில் உள்ள ஸ்க்ரீனையுமே எடுத்து அதோடு சேர்த்து ஊற வச்சுட்டு புதுசாக வந்து வாஷ் பண்ணது வந்து இருந்துச்சு, அதை வந்து மாட்டி விட்டுட்டேன். ஏன்னா கதவை திறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆலியா தூங்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப வெளிச்சமாக வந்து இருக்கும். அதனால் கதவில் மட்டும் வந்து நான் வந்து மாட்டி விட்டுட்டேன். இப்போ கட்டில் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். கட்டில், சோஃபா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈர துணியை வந்து வச்சு தான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாளியில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ட்ராப் இல்லைன்னா ஒரு 3 ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து சோஃபா, கட்டில் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தாலும் வந்து க்ளீன் ஆகிரும். தூசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்ல பளபளன்னு வந்து இருக்கும். சீக்கிரமாக தூசி வந்து பிடிக்காது. ஸோ இதை தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சோஃபா, தையல் மிஷினு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வச்சு தான் வந்து நான் க்ளீன் பண்ணேன். வாஷிங் மிஷினை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதை காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா தினமுமே அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து இருப்போம். வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தூசி பட்டிருந்தாலும் லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருவேன் துணி போடும்போது. ஸோ அதனால் அதில் தூசி வந்து இருக்காது, எப்போவுமே க்ளீனாக வந்து இருக்கும்.
நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பீரோல் மேலே இருக்கு இல்லையா சூட்கேஸு, ட்ராவல் பேக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து வச்சுட்டேன். அதனால் மேலே க்ளீன் பண்ணுற வேலை வந்து நமக்கு வந்து இல்லை. ஃபேனை எப்போவுமே இவங்க தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதனால் நீ வந்து ஏறிடாத, நான் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நமக்கு ஃபேன் க்ளீன் பண்ணுற வேலையும் வந்து இல்லை. கண்ணாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வைப்ஸை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும். ஜன்னலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா தரையெல்லாம் வந்து கழுவ ஆரம்பித்தேன். கதவையும் வந்து பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் எடுத்துட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டே, அதனால் இப்போ தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது நல்லா சுத்தமாக வந்து ஆயிரும். கொஞ்சம் கூட தூசி வந்து இருக்காது. கட்டில் கீழே அப்பாஸ் ஆசிஃபாவோட கூட மட்டும் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸு கூட. அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டில் கீழேயுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுட்டேன். தரையை அலசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்புக்கல் வந்து போட்டு வாளியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தரையை வந்து அலசி விட்டுட்டேன். நீங்கள் தரையை அலசுறதுக்கு ஒரே ஒரு கம்ஃபர்ட் கூட நீங்கள் போட்டிங்கன்னா தரை ஃபுல்லாக வந்து வாசமாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஹால் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு ஜன்னல் கதவு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி வந்து எடுத்துட்டேன். ஃபைனலாக ஹால் வந்து க்ளீனாக வந்து ஆயிடுச்சு. இன்னொரு நாள் கிச்சன், பெட்ரூம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதை வந்து அடுத்த விலாகில் வந்து போடுறேன். இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.